ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். சரிங்களாப்பா, உங்களுக்கு எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ளஸ் சார்ஜும் ஒரு மைனஸ் சார்ஜும் உள்ளதுக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேசிஎல் அப்படின்றது இது ஒரு அயனிக் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தாலும் இதை நம்ம ஒரு எலக்ட்ரோலைட்டாக சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், சோடியம் குளோரைடு அப்படின்றத Na ப்ளஸும் Cl மைனஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது அயனிக் கிறிஸ்டல்ஸை தான் நம்ம பெரும்பாலும் என்னவா சொல்லுவோம், electrolytes அப்படின்னு சொல்லுவோம். We have already learned that when an electrolytes such as sodium chloride, potassium chloride, cesium chloride, rubidium chloride, etc. is dissolved in a solvent like water. இந்த மாதிரி electrolytes, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், NaClன்னு அர்த்தம். NaCl கிறிஸ்டலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா, சரிங்களா, வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி மாறி இருக்கும், Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் இப்படி மாறி இருக்கும். சரிங்களா, லைக் வாட்டர். The electrolyte is completely dissociated to give constituent ions. சரிங்களா, கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னால் அதில் உள்ள பகுதி பொருட்களாக, அதாவது Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் சேஞ்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நேம்லி கேட்டயான் அண்ட் ஆனையான். இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு பேர் உங்களுக்கு என்ன தெரியும், கேட்டயான். மைனஸ் சார்ஜுக்கு பேர் ஆனையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேணா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது டு சச் அன் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் த அயன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன் கேரி எ சார்ஜ் ஃப்ரம் ஒன் எலக்ட்ரோட் டு அனதர் எலக்ட்ரோடு அண்ட் தேர் பை த கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இது தான் இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் நம்ம சோடியம் குளோரைடு அப்படின்ற எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எடுத்திருக்கோம். அதில் வாட்டர் ஆட் பண்ணோன்னா அது அயன்ஸாக பிரிஞ்சிருக்கும், Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் பிரிஞ்சிருக்கும். அப்போ இந்த அயன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இங்கே மூவ்மெண்ட் ஆகும். இப்படி மூவ்மெண்ட் ஆகும்போது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இஸ் மெசர்டு யூஸிங் கண்டக்டிவிட்டி செல். இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு டயக்ராம், இதுதான் என்னது கண்டக்டிவிட்டி செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல் அப்படின்றது 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இந்த இருக்குது பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸு. சரிங்களா, 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட அந்த சொல்யூஷனில் வச்சுருப்பாங்க. அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் வச்சுருப்பாங்க. அதுதான் கண்டக்டிவிட்டி செல். The conductivity cell consists of 2 electrodes immersed in a electrolytic solution. It obeys Ohm's law. இது என்ன பண்ணும், இதுவும் ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் மாதிரி. ஏன்னா மெட்டல்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணும், இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மெட்டல்ஸ் ஃபுல்லாக, ஏன்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் லாசஸ் எலக்ட்ரான். மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுப்பா, இட் லாசஸ் எலக்ட்ரான். அப்போ மெட்டல்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக என்ன பண்ணும், மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனும் லைக் மெட்டல் மாதிரி தான். அதனால் இட் ஒபேஸ் ஓம்ஸ்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம்ஸ்லா தெரியும்ல, ஓம்ஸ்லா என்னப்பா சொல்லுவாங்க, V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I, இல்லைனா V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன சொல்லியிருப்பாங்க, ஐன்றது உங்களுக்கு தெரியும், என்னது மின்னோட்டம். Vன்றது அந்த டிஃப்ரென்ஸ். சரிங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த செல் I. அப்போ கரண்ட் வந்துட்டு என்னது மின்னோட்டம் அப்படின்றனால I த்ரோ செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்படின்னா இது கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ். சரிங்களா, இந்த ப்ரொபோஷனல் டு திஸ் வோல்டேஜும் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்னதுப்பா, ஓம்ஸ்லா. உடனே என்ன சொல்லுவாங்க, V is equal to IR. இப்போ இதை என்ன பண்ணிடலாம்ப்பா, நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு வரணும் அப்படின்றனால இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துடலாம். அந்த ஆர்ன்றது என்னென்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்காங்க. சரிங்களா, அப்போ V is equal to IR அப்படின்றதா ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வோல்டேஜ் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். உடனே இதை ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு கொண்டு வரணும்னா V is equal to IR அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆர்ன்றது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை குறிக்கும். சரிங்களா, அந்த ஃபார்முலா தான் 9.1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் கண்டக்டிவிட்டி செல். கண்டக்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும், ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனும் என்ன பண்ணும், கண்டிப்பாக மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் மெட்டாலிக் கண்டக்டர் மாதிரி. இந்த ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன் ஓம். இதோட யூனிட் வந்துட்டு ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த அப்போசிஷன் தட் எ செல் ஆஃபர்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரோ இட். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் மின் தடை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அந்த கரண்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு எதிர்க்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் என்னது, ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுதோ, ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு அதிகமாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்னால் தடை அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போசிஷன் தட் ஆஃபர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரோ இட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு டாபிக், கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்.
செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி. இந்த பார்த்தோம்ல இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டிவிட்டி ஆர் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கப்பா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. கப்பானா என்னப்பா சிம்பிள்? ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதையும் நம்ம ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரம் ரெசிஸ்டிவிட்டியிலேருந்து. சரிங்களா? இப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் a conductivity cell in which the electrolytic solution is confined between two electrodes. சரிங்களா? ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில் ரெண்டு எலக்ட்ரோலைட்டாக வச்சுருக்கோம். சரிங்களா? 2 எலக்ட்ரோட்ஸை இந்த அங்கே பார்த்தீங்களா கண்டக்டிவிட்டி செல்லில் எப்படிப்பா இருக்கும்? இப்படி ஒரு கண்டக்டிவிட்டி செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எலக்ட்ரோலைட் வச்சுருப்போம், இதில் வந்துட்டு எலக்ட்ரோடு, ரெண்டு எலக்ட்ரோடு வச்சுருப்போம். இப்படி தானே படம் பார்த்தீங்க? இது எலக்ட்ரோடு, இது எலக்ட்ரோடு, இது எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். இந்த மாதிரி எடுத்துருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் a conductivity cell in which electrolytic solution is confined between two electrodes having cross-sectional area A and separated by distance L. இந்த ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல். டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? எல். இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்பு என்ன சொல்கிறாங்க? ஏ. கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன சொல்கிறாங்கப்பா? A. Like the metallic conductor, the resistance such an electrolytic solution is also directly proportional to length and inversely proportional to cross-sectional area. இப்போ என்ன சொல்கிறாங்கப்பா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆர் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? ஆர் வந்துட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்குமா? அதோட டிஸ்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாகவும் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ அப்படின்றதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டுவாகவும் இருக்கும். லைக் மெட்டாலிக் கண்டக்டர் மாதிரியே தான் இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் உள்ள அந்த கண்டக்டிவிட்டி செல்லும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏ, அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுறாங்க? இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு கொண்டு வரணுன்றக்காண்டி ஒரு என்ன சேர்க்குறாங்க? ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறாங்க. சரிங்களா? அந்த கான்ஸ்டன்ட்டோட பேர் ரோ. சரிங்களா? அப்போ ஆர் ரோ இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுன்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரோவுக்கு, இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் தடை அல்லது நியம மின்தடை அப்படின்னு ரெண்டு வார்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? விச் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். அந்த எலக்ட்ரோலைட்டை பொறுத்து. சரிங்களா? இப்போ சோடியம் குளோரைடு நீங்கள் எலக்ட்ரோலைட்டாக எடுக்கலாம், இல்லைனா பொட்டாசியம் குளோரைடு எடுக்கலாம். சரிங்களா? NaClனா சோடியம் குளோரைடு, KClனா பொட்டாசியம் குளோரைடு. அந்த எடுக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். இஃப் L/A இன் 1 மீட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது எல் அப்படின்னு சொன்னால் டிஸ்டன்ஸும் சரி, ஏ அப்படின்னு சொன்னால் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் நீங்கள் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வேல்யூக்கு நீங்கள் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ அந்த டிஸ்டன்ஸும் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் ஒன்றா இருக்கும்போது இந்த ஹென்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் எஸ் த ரெசிஸ்டன்ஸ். இந்த இது படிக்கணும். ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் எஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் கன்ஃபைன்டு பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் ஹேவிங் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்டு சரிங்களா அண்ட் ஆர் செப்பரேட்டட் பை யூனிட் டிஸ்டன்ஸ் இஸ் 1. த ரேஷியோ ஆஃப் L/A இஸ் கால்டு செல் கான்ஸ்டன்ட். L/Aக்கு இந்த அந்த வேல்யூ வந்துட்டு என்னது? ஒன்றா இருக்கும்போது அந்த அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? செல் கான்ஸ்டன்ட் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. L/A என்ன சொல்கிறாங்க? செல் கான்ஸ்டன்ட். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி என்ன தான்? ஓம் மீட்டர். ரெசிஸ்டிவிட்டி யூனிட் என்ன சொல்கிறாங்க? ஓம் மீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்த ரெசிஸ்டிவிட்டிக்கு ஆப்போசிட் தான் என்னது? கண்டக்டிவிட்டி. ஏன்னா ரெசிஸ்டிவிட்டின்னு என்னதுப்பா? மின் தடை. கண்டக்டிவிட்டினா மின் தடை இல்லாமல் மின்சாரத்தை கடத்தக்கூடியது, அதுதான் கண்டக்டிவிட்டி. கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் கடத்துதிறன். இப்போ கடத்துதிறன் என்னென்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் கண்டக்டன்ஸ் ரேதர் தென் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ரெசிப்ரோக்கல் என்னது? தலைகிலி. எதோட தலைகிலி? ரெசிஸ்டன்ஸோட தலைகிலியை தான் என்ன சொல்கிறோம் நம்ம?
கண்டக்டன்ஸ். அப்போ C is equal to 1 by R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C is equal to 1 by R gives the conductance of an electrolytic solution. The SI unit of conductance is Simon. இதோட யூனிட் என்ன சொல்கிறாங்க? SI யூனிட்டில் SIன்னா தெரியும் உங்களுக்கு, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1917 ஸ்டார்ட் பண்ணது. இதோட கண்டக்டன்ஸோட SI யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா S அப்படின்னு சொல்லணும். எஸ்னா என்னது? சைமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது? சப்ஸ்டியூட் ஆர் வேல்யூ. ஆர் வேல்யூ உங்களுக்கு தெரியுமே. ஆர்னா என்னதுப்பா? நம்ம பார்த்தோமே ஏற்கனவே. என்னது? ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் பை ஏ அப்படின்ற ஃபார்முலா நம்ம படித்தோம். இப்போ இந்த இடத்துல இதுதான் ஆர் வேல்யூ. இதை நான் வச்சுக்கோங்க. இப்போ கண்டக்டன்ஸ் தான் வேணும் உங்களுக்கு. கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? சி பை 1 பை ஆர். அப்போ ஆருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? ரோ. அடுத்து இந்த எல் பை ஏக்கு பதில் என்ன போட்டுடலாம்? நீங்கள் ஏ பை எல் அப்படின்னு போட்டுடலாம். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சப்ஸ்டியூட் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே நீங்கள் எல் பை ஏன்னு போடுவீங்க, மேலே வந்துடும், திருப்ப மல்டிப்பிள் வந்துடும். அப்போ கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 1 பை ரோ இன்டூ ஏ பை எல் அப்படின்றதான் இந்த ஃபார்முலா. அதான் 9.4 கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க? எப்படி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கண்டக்டன்ஸ்னு சொன்னோமோ, அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்ன்ற வார்த்தையை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க. அதாவது சி கண்டக்டன்ஸ் வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதே என்னது கப்பா அப்படின்னு ஒரு டேம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கே இல்லைப்பா, அது கப்பா. கப்பா அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். அது வந்துட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆர் கண்டக்டிவிட்டி. த ரெப்ரசன்ட் த சிம்பிள் கப்பா. அதான் கே மாதிரி போட்டிருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இப்படி போட்டிருந்தாங்கன்னா என்னது? கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கப்பா கால்குலேட் பண்ணுறதுக்கு யூனிட் செஞ்சு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ சப்ஸ்டிடியூட் 1 பை ரோக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? இந்த ஈக்குவேஷன்ஸில் 1 பை ரோக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கப்பா? கப்போ அப்படின்ற டேம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னப்பா ஃபார்முலா வந்துடும்? சி இஸ் ஈக்குவல் டு 1 பை ரோக்கு பதிலாக என்ன போட்டுருணும்? கப்பா. அடுத்து ஏ பை எல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க? யூனிட் கால்குலேட் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல கப்பா நம்மளுக்கு வேணுன்றதுனால இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 1 பை ரோக்கு பதிலாக அப்படின்ற டேம் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த கப்பா வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சி இன்டூ இந்த எல் அங்கே கொண்டு போயிருங்க, எல் டிவைடட் பை ஏ சீக்குவல் டு என்னது? கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கப்பாவோட ஃபார்முலா வேணும்னா. இப்போ யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த எல் பை ஏ அப்படியே வச்சுக்கிறாங்க. இந்த சிக்கு பதிலாக என்ன போடுறாங்க? 1 பை ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 1 பை ரோக்கு பதிலாக என்ன யூனிட் போட்டுறாங்க? ஓ மைனஸ் 1. இந்த இங்கே செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல யூனிட் ஆஃப் கப்பா கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 பை இந்த ரோக்கு பதிலாக ஓம். அடுத்து இங்கே எல் வந்துட்டு மீட்டர். எல் வந்துட்டு டிஸ்டன்ஸை மீட்டர்னு சொல்கிறாங்க. ஏ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஓம் மேலே வரும்போது ஓ மைனஸ் 1 வந்துடும். இந்த மீட்டருக்கும் மீட்டர் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா மீட்டர் மைனஸ் 1, மீட்டர் 1 கீழே இருக்கும். அது மேலே போகும்போது மீட்டர் மைனஸ் 1. இப்போ கப்பாஸ் ஈக்குவல் டு என்னப்பா யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 1 அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா? இஃப் அதே மாதிரி சரிங்களா, அந்த ஏரியாவும் சரி, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் சரி, டிஸ்டன்ஸும் சரி கரெக்டாக 1 மீட்டராக இருந்தால் கப்பா இஸ் ஈக்குவல் டு என்னது? கண்டக்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கப்பா அப்படின்றது என்னது? எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க? அந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கண்டக்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிருக்காங்க. சரி, எல் எவ்வளோவா? 1.5 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்டு தி கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு என்னதுப்பா? ஏ வந்துட்டு எவ்வளோவா? 4.5 ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. யூஸிங் திஸ் செல் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்னதுப்பா? ஆர். மின்தடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நார்மாலிட்டி 0.5 நார்மாலிட்டி எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வாஸ் மெசர்டு அஸ் 15 ஓம். ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த
ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ஆர் வந்துட்டு 15 ஓம்ப்பா, ஓம் தான் இந்த இடத்துல 15 ஓம் தான். இதுக்கு நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்ல. அப்போ ஆரோட வேல்யூ என்ன பண்ணணும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 15 ஓம். அதான் இங்கே டேட்டா எழுதியிருக்காங்க. எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 சென்டிமீட்டர் அப்படின்றத என்னவோ மாற்றி எழுதியிருக்காங்க. 1.5 இன்ட்டு 10⁻² மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. 10⁻² மீட்டர் அந்த மாதிரி சென்டிமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ வந்துட்டு 4.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதுக்கதை 4.5 இன்ட்டு 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும். ஏன்னா நம்மளுக்கு மீட்டரில் தான் நம்மளுக்கு தெரியும், கப்பாவோட யூனிட் வந்துட்டு மீட்டரில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி மீட்டருக்கு மாற்றிருக்காங்க சரிங்களா. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்றது என்னதுப்பா, 15 ஓம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கப்பாவோட ஃபார்முலா தெரியும், கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/R இன்ட்டு L/A அப்படின்ற மாதிரி. இப்போ 1/15 ஓம் இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 1.5 இன்ட்டு 10⁻² மீட்டர் டிவைடட் பை 4.5 இன்ட்டு 10⁻⁴. அப்போ இதுக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே மட்டும் 10⁻² இருக்கும், அது மேலே போச்சா 100 வரும். இப்போ 100 வந்ததுன்னா என்ன வரும், 1.5 இன்ட்டு 100 150 அப்படின்ற மாதிரி மேலே இருக்கும், டிவைடட் பை கீழே 15 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதையும் அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும், 10ன்னு வந்துடும். அப்போ 10/4.5 அப்படின்றத நீங்கள் டிவைட் பண்ணணும். 10/4.5 எவ்வளோ வந்துடும், ஆல்மோஸ்ட் 2.22 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கப்பா கால்குலேட் பண்ண சொல்லி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன தெரியும், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்.